சொல்வதெல்லாம் உண்மை. இது அம்மாவே கிடையாதுங்க. பல புருஷன் கட்டிட்டா மேடம். இந்த வயசுல இருந்து வெறும் 10,000 வாங்கிட்டு என்னை அமிச்சான். நான் 14 வயசு சிறுதேவின்னு வா. இந்த பொம்பளை சொல்லும் சிறுதேவி நினப்புல தான் அது இருக்கு. இன்னும் இப்போ கொடுத்த தாய்ப்பால்ல ரத்தமே உறிஞ்சிச்சு. என்னம்மா உங்க பேரு? என் பேர் தமிழ் செல்விமா. எங்கள் அப்பா மெட்ரிக்காரு. அப்பா அம்மா பார்த்து 14 வயசில் கட்டி கொடுத்தாங்க. 3 குழந்தைங்க. 3 குழந்தைங்க. அம்மா கஞ்சா குடிக்கிறான்னு சொல்லிட்டு கஞ்சா சண்டையெல்லாம் போட்டுட்ருக்கான்னு எங்கள் அப்பா மெட்ரிக்காரு பிடிக்கலை. 92 வந்து எங்கள் பெரியக்காவும் ஆளுகள்லாம் வச்சு பேசி அந்த ஆளை கட்டி கொடுத்தவரை கூப்பிட்டு வர சொல்லி பேசி தீர்ந்துட்டு கட்ட பஞ்சாயத்து வச்சு தீர்ந்துன்னு குழந்தைங்க நானே தான் வச்சுருந்தேன். எங்கள் அம்மா கூட நானே தான் வச்சுருந்தேன். எங்கள் அப்பா 92 எங்கள் அப்பா இறந்துட்டார். அப்போ எங்கள் அம்மா கூடயே தான் நான் இருந்துட்டு இருந்தேன். எங்கள் அம்மாவுக்கு பாட்டி வந்து ரொம்ப வயசானவங்க இருக்காங்க. என் பையனை கூட்டிகிட்டு போய் எங்கள் அம்மா அங்கே போய் இருந்துக்கிடுச்சு. அப்போ நான் மட்டும்தான் இங்கே தலாவளத்தில் இருந்தேன் மேடம். போய் 15 வருஷம் ஆகுது. இந்த குழந்தைங்களுக்கு எத்தனை வயசு? 12, 13 வயசு மேடம். வயசுக்கெல்லாம் வந்துட்டாங்க. என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க? இல்லை அப்போ வேலை செய்யலை மேடம். அப்போ எப்படி செலவெல்லாம் எப்படி? அதான் வந்தோடனே இந்த பிள்ளைங்க என்ன செஞ்சு அபிநயா டான்ஸுக்கு போயிடுச்சு. நான் வந்து நான் வீட்டு வேலைக்கு போகிறேம்மா, நீங்கள் 2 பேரையும் சோடா கம்பெனியில் சேர்த்து விட்றேன், புதூர்கிட்ட இருக்கு மாட்டுத்தாவணிக்கிட்ட, அங்கே சேர்த்து விட்றேம்மா அப்படின்னு சொல்லி சொன்னேன். நான் இது என்ன செஞ்சு இல்லைம்மா 2 நாள் அபிநயா போச்சு. இது அப்போ நானும் தான் கூட போனேன். அபிநயா போமே பரதம் தானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் மேடம். அங்கே பசங்களாம் இருந்தாங்க. நம்மளுக்கு இது சரி வராது, நம்ம வீட்டுக்கார இல்லாமல் இருக்காம. இது வந்து 6ஆம் கிளாஸ் என்னமோ படிச்சுட்டு இருந்துச்சு. அப்போ 6 7 என்னமோ படிச்சுட்டு இருந்துச்சு. ஸ்டேஜ்ல டான்ஸ் ஆடுவாங்க. மார்கழி அந்த பாட்டு மட்டும் ஒரு 2 பாட்டு போகும், 200 ரூபா கையில் கொடுப்பாங்க. நான் வேணான்னு சொல்லிட்டு சரி இது அதுக்கே தான் போச்சு. இது அதுக்கே தான் போச்சு. போய் வயசு எத்தனை பங்குப்பா. அப்புறம் ஸ்கூலுக்கு நான் அனுப்பி விட்டுட்டேன். நம்மளுக்கு 1000 கஷ்டம் இருக்குமா, ஸ்கூலுக்கு நான் அனுப்பி விட்டு ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்துச்சு. அப்போ இதுதான் இப்படி தான் சாப்பாட்டுக்கே கஷ்டமாக கூட இருக்கும். அங்கேருந்து இது சாப்பாடு கொண்டு வரும். நான் அழுது ரொம்ப ஹார்ட்லாம் ரொம்ப வீக் ஆகிட்டு வீட்டில் அழுதுட்டு படுத்துகிட்டே தான் இருப்பேன். இது சாப்பாடு கொண்டு வந்து அம்மா அழுகாதம்மா இருந்தால் நாங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டோம்மா அப்படின்னு சொல்லிட்டு வரோம். சரி இப்படி நல்லா படிங்கம்மா அப்படின்னு இப்படி தான் சொல்லியிருப்பேன். நான் பரதத்தை அங்கே போகக்கூடாது அபிநயாக்கு நான் நிப்பாட்டிட்டேன் மேடம். இவங்க தெரியாமல் அந்த ஓனர் அவங்க கூட்டிகிட்டு போயிட்டாங்க இந்த பிள்ளையில. நான் ஸ்கூலுக்கு போவேன், பார்த்தா இருக்கிறதில்ல. அங்கே எச்எம் சொல்லுவாங்க, உங்கள் அண்ணன் சொல்லி கூட்டிகிட்டு போனாங்கம்மா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எனக்கு அண்ணன் இங்கே யாருமே இல்லையே, பிள்ளை படிப்பு என்ன ஆகுறது 2 பேர்த்துக்குமேவும் அப்படின்னு நான் ரொம்ப சங்கடப்படுவேன். அப்போ இவங்க கூட்டிகிட்டு போயிட்டு இப்படியே இருக்கும்போது ஒரு 40 வயசு கரால் பின்னாடி இந்த பிள்ளை ஓடிடுச்சு. எப்போ இது? பிள்ளைக்கு 15 வயசு 8ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கு. இது 7 படிக்குது. நான் ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுட்டு வருவேன். சாயந்தரம் எங்கேருந்து வேலை 8வது படிக்கிறது புள்ள 40 வயசுக்காரரோட ஓடிடுச்சு. அபிநயாவை ஆடிட்டு இருப்பாங்கல்ல, அவங்க இழுத்துட்டு ஓடி போயிடுச்சு. இவர் இந்த 40 வயசுக்காரர் யாரு? பாண்டி கோயிலில் முடி வெட்டிட்டு இருக்காங்க. அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி அக்கா மகளை கட்டி 2 பிள்ளை இருக்குது. இந்த பிள்ளை அந்த மாதிரி பேசு. நான் உடனே மகளிரில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன். என் பிள்ளை சின்ன வயசுப்போ படிப்பு இதாகி போச்சு, நான் தேடுறேன் அப்படின்ட்டு நான் தவிச்சு இது பண்ணாமல் அவங்க உடனே கூப்பிட்டு வந்துட்டாங்க. இது மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா ஊருக்கு பட்டிக்காட்டுக்கு போகிறேன்ருச்சு. என்கிட்ட இருந்தால் இவனோட நான் சேர விட மாட்டேன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா ஊருக்கு போகிறேன்ட்டு போயிடுச்சு பட்டிக்காட்டுக்கு. இது இப்போ ஒரு நாள் தான் போகிறேன்னு தான் போச்சு. சரி அவங்களும் சரி அவள் கேட்குறா விட்டுருமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டு இந்த ஆள் கூடயே போய் பெத்தானியாபுரத்தில் ஆரப்பாளையத்தில் அந்த ஆள் கூட வீடு பிடிச்சி விருமாடி காமாண்டில் இது இருந்துச்சு. இந்த பொண்ணு இருந்துச்சு, அவனோட வாழ்ந்துட்டு இருந்துச்சு. நான் எங்கெங்கேயோ தேடி வந்து கிடைக்கல. சரி அப்படின்னு இதுதான் இப்படி நான் அழுதிட்டு, இந்த பொண்ணு தான் இப்படி பண்ணிடுச்சு நான் அழுதிட்டு இருந்தேன். இது கடைசியில் பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு ஆளை இழுத்துட்டு ஓடிடுச்சு. அவன் வந்து ஈரோட்டில் கிளாமர் பண்ணுவானா. கிளாமர் பண்ணுறாருன்னா கிளாமர்னா அசிங்கமான டான்ஸு பண்ணிகிட்டு இருப்பாங்களாம். இது எனக்கு தெரியாது. அந்த ஆளு பின்னாடி இந்த பொண்ணு ஓடி போயிடுச்சு. தாலி கட்டி ஈரோட்டில் வச்சுருக்காங்க. 7 படிச்சுட்டு இருக்கு. இந்த பிள்ளை வயசு எத்தனை வயசுங்க மேடம்? 14 வயசா 15 வயசாக தான். இந்த 14 வயசு இந்த பொண்ணுக்கு. நான் அரட்டுனா என்னை அப்போ இருந்து இப்போ வரைக்கும் என்னை எகிரி அடிக்க தான் மேடம். நல்லாவில் எல்லா பேர்த்துக்குமே தெரியுது. 2 பேர் சேர்ந்து அவங்களுக்கு சாதாரணமாக ஏதாவதுன்னா என்னை ஓடியது அடிக்கிறது. சரி ஓடி போச்சு. அதுக்கப்புறம் போய் கண்டுபிடிச்சு போயிட்டு தலைமொழி விட்டுற வேண்டியதானே? இதுங்களெல்லாம் வீட்டுல வச்சிருந்த என்ன பிரயோஜனம்? 14 வயசு 15 வயசுல ஓடி போறது. அப்புறம் கண்டுபிடிச்சு நான் கூட்டிட்டு வந்து அம்மா ஏமா இப்படியெல்லாம் இரு அப்படின்னு சொல்லி பக்கத்து வீட்டு பூரா அவங்க அம்மா அழுது தவிச்சு மயங்குற அடின்னு எல்லா பேருமே ஊரா பேருமே ஆறுதல் சொல்றாங்க. இருடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் விட்டுட்டு ஓடிட்டான்.
விட்டுட்டு ஓடாம இது மருந்தெல்லாம் குடிச்சிச்சு. நீ மருந்தை குடிச்சாலும் நான் அவன் பின்னாடி நான் விட மாட்டேன், அசிங்க மாட்டான்னு சொல்கிறோம். இது நம்மளுக்கு தோது கிடையாது. எங்கள் அப்பா கூட பிறந்தவங்க 7 பேர், பூராமே நிறைய ஆம்பளை பசங்க. எங்கள் அண்ணன் தம்பி நிறைய பேர் இருக்காங்க. நான் அவங்களுக்கு பயந்துக்கிட்டு, அவங்க கரும்பாலையில் இருக்காங்க, நான் தல்லாவளத்தில் இருக்கேன். அப்போ நம்ம இருக்கிற இடம் நம்ம கரெக்டாக இருந்தால் தான் நம்ம அண்ணன் தம்பி காதுக்கு போயிட்டே இருக்கும் அப்படின்னு நான் பயந்து, நல்லது கெட்டதுக்கு நான் பயந்து இந்த பிள்ளையில கரெக்டாக நான் கொண்டு வந்துக்கிட்டு தான் மேடம் நான் இருக்கிறேன். நான் இப்படி இருந்துட்டு இருக்கும்போது பழனின்னு ஒரு பையன் வந்து இந்த பிள்ளை பொண்ணு கேட்டு வந்தான். அப்போ நான் சொல்கிறேன், நான் இந்த பிள்ளை வயசு 7 தான் படிச்சுட்டு இருக்குப்பா, நான் படிக்க போட்டேன், திரும்பியும் படிச்சுட்டு இருக்குப்பா, படிக்கணும் பிள்ளை அப்படின்னு சொன்னேன். அப்போ அவன் என்ன சொல்லிட்டான், வெளியில் போகும்போது பிள்ளைய கூட்டிகிட்டு ஓடுற மாதிரி இருந்தான். அப்போ அங்கே இருக்கிறவங்ககிட்ட நான் சொல்லிட்டேன், இதுவும் என்னை அசிங்கப்படுத்திடும் போல, மூத்ததும் என்னை அசிங்கப்படுத்திருச்சு. நான் எங்கள் அண்ணன் என் கூட பிறந்தானே கேட்டார் மேடம், ஸ்டேஷனில் வந்து கேட்டார், இந்த பிள்ளைய கட்டின துணியோடு அனுப்பி விடுமா, என் கூட பிறந்த அண்ணன், என் பையனுக்கு நான் கட்டிக்கிறேன், இந்த பிள்ளைய ரொம்ப சொன்ன பேச்சு கேட்க மாட்டேது அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு கருப்பாக இருக்கான்னு இந்த பிள்ளை வேணான்ட்டா, இளைய பொண்ணு வேணான்ட்டா, அந்த பையன்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டா. அப்போ இவன் பழனியை தான் கட்டுவேன்னு சொன்னான். அப்போ அங்கே இருக்கிறவங்க பூவை கொண்டு வச்சு, நீ விட்டன்னு வச்சு, நான் எவ்வளோ நேரம் சொல்லிட்டேன், பழனி வராதப்பா இங்கே, நான் வந்து வீட்டுக்கார இல்லாமல் இருக்கேன், இங்கே வந்து ஓயாமல் ஆளுல கூட்டிகிட்டு வந்து பொண்ணு கேட்காத அந்த சரி பொண்ணெல்லாம் கேட்டு பக்கத்தில் இருக்கிறவங்கள பூவெல்லாம் வச்சு விட்டோம்னா ஓடி போயிடுவாங்க சொல்லிட்டு, இதுவும் அசிங்கமேன்னு சொல்லிட்டு இந்த ஏரியா தலைவர் இவங்ககிட்டலாம் எல்லாம் கையெழுத்தெல்லாம் வாங்கி பத்திரிக்கையெல்லாம் அடித்து ஏதோ என்னால் என்றதுக்கு இந்த பொண்ணு ஃபங்க்ஷன் போயிட்டு வருவாங்க மேடம். ஆரம்பத்தில் அவங்க காசை குழம்புக்கு மட்டும் 50 ரூபா எடுத்து வச்சுட்டு அப்படியே அவங்களுக்கு தான் தோடு நகை, அவ காசு அவளுக்கு இவ காசு இவளுக்கு, பக்கத்துலேயே நகை கடை இருக்குது, அன்னன்னைக்கு அவங்கவுங்களுக்கே நகை. எனக்குன்னு ஒரு 5 ரூபா காசு நான் எடுத்து வச்ச பாவி கிடையாது. தல்லாவளம் எல்லா பேத்துக்குமே தெரியும், அக்கம் பக்கத்தில் டீ குடிப்பேன், சாப்பாடு ஆக்குவேன், பிள்ளைங்க ட்ரெஸ்ஸு மட்டும் துவைச்சி போடுவேன் நான். அப்படி இருந்துச்சு. சரி இது பழனியோட சேர்ந்து வாழ்ந்துட்டு ஐஸ்வர்யான்ற ஒரு பொண்ணு, இதுக்கு ஐஸ்வர்யான்ற பொண்ணு இப்படி இருந்துட்டு இருக்கும்போதே பழனின்றவன் தான் துபாய்க்கு அனுப்பி விட்டுட்டான் இந்த பிள்ளைய. அங்கே என்னமோ ஆடலும் பாடலும் ஆம்பளைங்கெல்லாம் என்னமோ கிளப்பில் இருப்பாங்களாம். இவங்க வந்து அவங்கக்கிட்ட பேசணுமா, வாழ்க்கையை எவ்வளோ சீரழிச்சிக்க முடியுமோ அவ்வளோ பண்ணியாச்சு. அவன் பழனியை தான் அனுப்பி விட்டுருக்கான். இந்த பிள்ளைய இவன் அனுப்பி விட்டுருக்கான் வெளிநாட்டுக்கு. வெரி குட், நல்ல கோஆர்டினேஷன். சரின்னு போயிட்டான். அங்கே போய் என்னன்னு பார்த்தா எனக்கு அங்கே என்ன வேலை பார்க்குறாங்கன்றதேவும் இப்போ இந்த அடித்தாங்கல்ல, இதுக்கு 20 நாளைக்கு முன்னாடி தான் அவள் செல்லில் நான் பார்த்துட்டேன். எத்தனை வருஷம் ஆச்சு இவங்க வெளிநாட்டுக்கு போயிட்டு? வெளிநாட்டு போயிட்டு எப்படியும் 4 வருஷம் இருக்கும் மேடம். சரிம்மா, போவாளுக வராளுக இப்படி இருந்துச்சு. குழந்தையெல்லாம் பெத்துட்டா? ஆமாம். இந்த பிள்ளைக்கு பவதான்ற ஒரு பொம்பளை பிள்ளை. அப்புறம் நான் வீட்டு வேலை பார்த்துட்டு எல்லாம் போய் இந்த பிள்ளைக்கு வாங்கி கொடுக்க வைக்க பார்க்க. அதுங்களுக்கும் 2 பொம்பளை பிள்ளைங்க. ஆமாம். இப்படி இருக்கும்போது இந்த போச்சுல பாஸ்கரை பிடிச்சிட்டு வந்துருச்சு. இன்னொரு ஆளை பிடிச்சிட்டு வந்துருச்சு. பிடிச்சிட்டு வந்து அவருக்கு 2 பிள்ளை. அவர் வெளிநாட்டுல முதல்ல பிடிச்சவர் என்னாச்சு? முதல்ல பிடிச்சோன்னா வேணாம் அப்படின்ருச்சு. 40 வயசுக்காரர் வேணான்ருச்சு. வேணான்னு சொல்லிட்டு அந்த இவரை கூட்டிட்டு வந்துருச்சு. இவரை கூட்டிட்டு வந்து விளாங்குடியில வாடகை வீடு பிடிச்சிட்டு இருந்துச்சு. அப்போ அங்கனக்குள்ள குழந்தைய என்கிட்ட, குழந்தை என்னன்னா ஐயோ நம்ம குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய நான் வளர்த்துக்கிட்டு இருந்தேன். குழந்தை இது பண்ண தப்புக்கு குழந்தைங்க என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய பார்த்துக்கிட்டு இருந்தேன். திரும்ப இது வெளிநாடு போயிடுச்சு. அவர் கூட போய் கொஞ்ச நாள் இருந்துச்சு. போயிருந்து அங்கே ஏதோ ஒரு 2 அபார்ஷனம் என்னமோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப இங்கே வந்துச்சு. இங்கே வந்து ஒரு ஆண் ஒன்று பொண்ணு ஒன்று பிறந்திருக்கு மேடம் இங்கே. இப்போ இடையில திருச்சியில் இருந்தாங்க. திருச்சியில் இப்போ இருந்தாங்க. இப்போ நான் 3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தாங்க. இருக்கும்போது அந்த பையனுக்கு 1 வயசு பர்த்டே கொண்டாடினாங்க. அப்போ இந்த பிள்ளை நீ கடன் ஆகிட்ட, நான் வெளிநாடு திரும்ப வேலைக்கு போகிறேன் அப்படின்னு. அவர் வேலைக்கு விடாமல் வீட்டில் நல்லபடியாக கண்ணியமாக தான் வச்சுருந்தா. யார்? பாஸ்கர் வச்சுருந்தா. அப்படி அவங்க வந்து இன்ஜினியராக இருக்கா, அப்படி நல்ல சம்பளம் வச்சுருந்தா. அப்படி அப்போ இந்த பிள்ளை வந்து என்னை அம்மா வாமா அப்படின்னு கூப்பிட்றோம். குழந்தைங்கன்றதுனால நமக்கு குழந்தையில வளர்க்கணுமே, இது நான் குழந்தையில தான் வளர்த்துட்டு இருப்பேன், இது ஒன்று எந்திரிக்கும் சமைக்கும் அதோட அவ்வளோதான். சரி அப்படின்னு குழந்தையில வளர்க்குறதுக்கு இந்த பிள்ளை வந்து என்னைய கூப்பிடுவா. அந்த சின்ன பொண்ணையும் கூட்டிகிட்டு போனீங்க? எந்த 3 பிள்ளை எல்லாம் இதுக்கு பவதா? ஆமாம் அது 3மே திருச்சியில தான் இருக்குது. பாஸ்கர் கூட தான் இருக்கா. அப்படி பாஸ்கர் பாதபம் இல்லாமல் நல்லா பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்படி அப்போ பிள்ளைகளை வச்சு நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். இவங்க குடும்பம் நல்லபடியாக தான் போயிட்டு இருந்துச்சு. 2 வருஷமா என்னமோ அங்கே 3 வருஷமா இருந்தாங்க. இருந்துட்டு இருக்கும்போதே என்ன செஞ்சிருச்சு, அந்த தம்பி கடன் சொல்லிடுச்சு. கடன் அப்படின்னு சொல்லாமே நீ 100 ரூபாயா வைக்கிற, நான் திரும்ப டான்ஸுக்கு போகிறேன் அப்படின்னு நான் அடங்க மாட்டேங்குது. நானும் தனியாக கூப்பிட்டு வச்சுன்னு சொல்லிட்டேன். இங்கே பாரு வீட்டுக்காரர் என்ன கொடுக்குறாரோ அதை சாப்பிட்டுட்டு அதை படிப்பா இருமா, வேணாமா வந்து அந்த துபாய்க்கெல்லாம் எங்கேயும் போயிட்டு இருக்காத, வேணான்னு தான் நான் சொன்னதான் செஞ்சேன். இது உன் பிரச்சனை கிடையாது, அவர் பிரச்சனை என் பிரச்சனை. அப்போ நாளைக்கு உங்கள் வீட்டுக்காரர் என்னையே கேட்கக்கூடாது, அதெல்லாம் கேட்க மாட்டார். உடனே கூப்பிட்டு உட்கார வச்சு கேட்க சொல்லுது. இங்கே வா, பாஸ்கர் கேளு எங்கள் அம்மாட்ட, நான் போனதுக்கப்புறம் எங்கள் அம்மாவை எதுவும் அரட்டுவியா அப்படின்னு. இல்லை தவ எனக்கே அடங்க மாட்டேலத்த, நான் எதுக்கு தான் உங்களை சொல்கிறேன்
ஆனால் அங்கே என்ன வேலை நடக்குன்னு உங்களுக்கு தெரியாதத, அங்கே மோசமான வேலைத்த, ஆம்பளைங்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அப்படி சொன்னேன்னே எனக்கு அப்படி சொன்னேன் சரியா புரியல. அங்கே நடக்கிறது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொன்னேன்னே, நான் என்னடி வேணான்னு சொன்னால் வேணான்றவன்னு நான் எவ்வளோ சொல்லி பார்த்து கேட்கலாமா, இது கேட்காம குழந்தைங்கள 2 பிள்ளைகள் நீ கேட்கல, பிள்ளைகளோட லைஃபு கெட்டு போயிரு, நீ போராடம் தப்பு அப்படின்னு 2 குழந்தைகளை பிடிச்சி வச்சுக்கிட்டாரு. பிரதிபாவையும் பிரதேசம் அவர் பிறந்த குழந்தைகளை பிடிச்சி வச்சுட்டு ஒரு பொம்பளை பிள்ளைய மட்டும் விட்டுட்டா. அப்படி விட்டோன்னே இந்த பிள்ளை என்ன சொல்லிச்சு, ஏமா பாப்பாவை கூட்டிட்டு நீ மதுரைக்கு போ அப்படின்ட்டா. இவன் மேல நான் கோவிச்சு இந்த பிள்ளைய நான் பகச்சு நான் என்ன செய்ய, என்னடி படிப்புங்கிட்டுங்கிட்டு இதாகுதேடி அப்படின்னு இந்த பிள்ளைய கூட்டிட்டு நான் இங்க வந்துட்டேம்மா. நான் இங்க வந்து இருந்துகிட்டு இருக்கும்போது இளைய பொண்ணு என்ன செஞ்சு அவ புருஷன் அடிக்கிறான் அப்படின்னு. இளைய பிள்ளை மேட்டரும் அது ரொம்ப பெரிய இது. அந்த பிள்ளை அப்படிதான் பழனின்றவனை கல்யாணம் முடிச்சு அவன் செத்து போயிட்டான். துபாய் போனோடனே ரபிக்குன்ற ஒரு ஆளை கூட்டிட்டு வந்திருந்தா. கூட்டிட்டு வந்துட்டு அப்புறம் அந்த ஆளை அவங்க வீட்டாளுங்க என்னை கூப்பிட்டு வச்சு பிரச்சனை பண்ணாங்க. அப்போ நான் சொல்லுவேன், எங்கள் குடும்பம் நீங்கள் 3 பிள்ளை இருக்கு, நீங்கள் வாழ்ந்துக்கங்க, என் பொண்ணை நான் கண்டிச்சு வச்சுருக்கேன். அதை பிரிச்சாச்சு. பிரிச்சதுக்கப்புறம் திரும்ப துபாய்க்கு போய் அந்த ஆளுக்கு 3 பிள்ளைங்க இருந்தது ரபாக்கு, ரபிக்கு அவங்க குடும்பம் பெரிய பெரிய வயசுல பிள்ளைங்க இருக்குது. இது வந்து இது சின்ன பிள்ளையா இருக்கு. இது அந்த ஆள் கூட அந்த ஆளுக்கு 40 வயசு, அந்த ஆள் கூட போய் சேர்ந்துட்டு இருக்குது. அப்போ இந்த மூத்த பொண்ணு என்ன செஞ்சு இப்போ இங்கே 3 வருஷம் இங்கே போகாதுக்கு முன்னாடி இங்கே ஆனந்த நகரில் தான் மதுரையில் தான் குடியிருந்துச்சு. 5 வருஷமா ஆனந்த நகர் வீட்டில் குடியிருந்துச்சு. அப்போ அந்த வீட்டுக்கு இந்த ஆளை கூட்டிகிட்டு வரும். அப்போ நான் என் மருமையை சத்தம் போடுவாங்க, என்ன அந்த யாரையா ஒரு ஆளை கலைவாணி இங்கே கூட்டிகிட்டு வருது அப்படின்னு. அப்போ நானும் சத்தம் போடுவேன், தேவையில்லாத குடும்பம் இருக்குது, ஏன் பிள்ளை இப்படி இது பண்ண போயிட்டு அசிங்கம்னா என்னன்னு எனக்கு தெரியாது அவங்களுக்கு அப்படின்ற நான் சத்தம் தான் நான் போடுவேன். நான் அதை விட்டாச்சு மேடம். அதுக்கப்புறம் அந்த இவன் பழனி என்ன செஞ்சுட்டா துபாய்க்கு அனுப்பி விட்டுட்டு மதுரையில் வெங்கடாசல தேர்வுக்கிட்ட இவங்க வீடு இருக்குது. பழனி இவளும் தனியாக இருந்தாங்க, இந்த பிள்ளை ஆனந்த நகர் பக்கம் இருந்தா. இப்படி இருக்கும் இந்த பிள்ளை போன பிள்ளை என்ன செஞ்சுட்டா வெங்கடாய செலவு பண்ணிட்டேன். என்னால முடியலம்மா. அதான் மேடம் சொன்னால சாதாரணமா பேரெல்லாம் ஞாபகம் இருக்கும், இந்த பேர் லிஸ்ட் கூட எடுக்க முடியாது போல இருக்கு. 10 விரல் பத்தாது போல இருக்கு. ஐயோ இதை சொல்லுவேன்னு சொல்லி தான் ஸ்டேஷனுக்கு வரல, என்னை அடிச்சு போட்டுட்டு ஸ்டேஷனுக்கு வரல, எங்கேயுமே வரல, மகளிர்ல தேடிட்டு இருக்காங்க. சரி சொல்லுங்க அடுத்தது. பையன் ஊர்ல பட்டிக்காட்டுல ஊர்ல பையன் இருக்கான். அவன் என்னை கூப்பிட்டுட்டான், அம்மா அங்க ஒரு சண்டை போட்டுட்டேம்மா வாமா அப்படின்ட்டான். நானும் என்ன செஞ்சேன், தம்பி எனக்கு பாட்டி இறந்த பெர்த் சர்டிஃபிகேட் அங்கே தானடா இருக்குது, என்ன உன் கல்யாணம் ஆயிடுச்சா தம்பி, சொல்லாமல் கொள்ளாமல், ஏப்பா அம்மா இருக்கேல்ல நான் முடிச்சு வைக்க மாட்டேனா, நான் வரமாட்டேனா அப்படின்னு, வாமா அன்னைக்கு உன் மருமலை வந்து பாருமா அப்படின்னமோ நானும் சந்தோஷமாக உடனே கிளம்பி நான் போயிட்டேன் மேடம். போயிட்டு 15 நாள் கழிச்சு வாரேன். வந்தா இவன் என்ன செய்கிறான், 12 மணிக்கெல்லாம் இங்கே வந்து நிற்கிறான் வாசல்ல. இந்த பொண்ணு வந்த உடனேவும் என்ன செஞ்சுட்டா, நான் மத்தியானம் வந்திருக்கேன், நைட்டெல்லாம் தூங்கிட்டேன், மறுநாள் காலையில் தூங்கி எழுந்து வந்து நான் இப்படி உட்காந்துருக்கேன் சேரில், இப்படி உட்காந்துக்கிட்டு செல்லை அப்படி ஆன் பண்ணிட்டு என்னங்க இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு செல்லில் கேட்குது. நீ முன்னாடி வந்தே இல்லை, அப்போ நான் இப்படி பண்ண மாட்டேனா, நான் ஆம்பளை, நீ முன்னாடி வந்து நீ அவ்வளோ ஒரு ஸ்டைலாக அவ்வளோ ஒரு தான் நீ இது பண்ணுற, நான் இப்படி பண்ண மாட்டேனா அப்படின்னு. சரி என்ன செய்ய போகிற அப்படின்னு அவன் கேட்குறான். மறக்க போறியா அப்படின்னு கேட்குறான். இவன் கேட்குறான். இவ சொல்கிறா, மறக்கவே மாட்டேன், உன்னை விடவே மாட்டேன், நான் உன்னை விடவே மாட்டேன், மறக்கலாம் என்னால் முடியவே முடியாது அப்படின்ட்டு இப்படி சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போதே என்னை என்ன செய்கிறா, வீட்டில் இருக்காத, 1000 ரூபா தரேன், தங்கச்சி வீட்டுக்கு போ, இல்லாட்டி தம்பி வீட்டுக்கு போ, இல்லை வேற எங்கிட்டாவது போய் பொழைச்சிக்க அப்படின்றா. துணிமணியெல்லாம் வெளியே அள்ளி என்னை எறிகிறான், நான் துணைக்கு இருக்கக்கூடாதுன்ட்டு. அவன் நைட் இங்கே வரணும்னு நைட்டு. யார் இந்த புது அவன்? இவன் தான் கதிரன்றவன் தான். என்கிட்ட பேசினேன் மேடம், என்கிட்ட பேசிட்டு இருந்தவன். இப்போ என்ன வேணும் உங்களுக்கு? இப்போ உங்க மகளும் நீங்களும் ஒரு ஆளுக்காக போட்டி போட்டு சண்டை போடுறீங்க. அது வந்து அசிங்கம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லதான் மேடம் செஞ்சேன். இவன் வீட்டுக்குள்ளே வந்து என் செல்லு உள்ளே வந்தாங்க, குழந்தைகளை போட்டு படுத்திருக்கேன். இவன் வெளிநாட்டிலேருந்து இவன் வேலைக்கு வெளிநாட்டு போக சொல்லி போய் 10 நாள் போயிருக்கா. போனவளை இவன் வர சொல்லிட்டு நீ உங்கள் அம்மாவை கொன்று, நீ கொண்டாதான் நம்ம 2 பேரும் ஒன்று சேர முடியும் அப்படின்னு என்கிட்ட ஓயாமல் ஃபோன் அடித்து என்ன சொல்கிறான், உனக்கு வந்து வயசாகிடுச்சு, நான் உன் மகளோட தான் நான் வாழ். அசிங்கம் மேடம் சொன்னேன். எதுக்காக வந்திருக்கீங்க? எனக்கு என்ன, அவளை தண்டிங்க மேடம், அவளை கண்டிங்க மேடம், அவளை என் மகக்காரியை. இது எப்போ வெட்டினாங்க? ஏதோ 10ஆம் தேதி மேடம். வெளிநாட்டுலேருந்து வந்த பிள்ளைகளோட படுத்திருக்கேன் மேடம். இவ கலைவாணி 3 பேர் உள்ளே வந்தாங்க. பாலை காய்ச்சி என் பேரம்பேத்தியில் கொடுத்துட்டு இப்படி படுத்துதாங்க. உள்ளே வந்தோடனே முடியை பிடிச்சி இழுத்து போட்டு ரூமுக்குள்ளே இங்கே பூட்டு போட்டாங்க. முன்னாடி பூட்டு போட்டு 3 பேரும் போட்டு அப்படி போட்டு அடிக்கிறாங்க மேடம். இதெல்லாம் காயந்தான், இதெல்லாம் வீங்கிருந்துச்சு, இவ்வளோ பேருக்கு வீங்கிருந்துச்சு. இங்கே முதுகு பூரா எல்லாம் காலு பூரா எல்லாமே காயம். இழுத்து போட்டு 1 மணி நேரம் 2 மகளும் கதிரன்றவனும் மேடம். கதிர் தான் உங்களோட லவர்?
இல்லையா? கலட்டுடி இந்த கமலெல்லாம் கழட்டிட்டு அவள்கிட்ட எந்த இதுவும் இருக்கக்கூடாது. செல்லு கில்லு எல்லாத்தையுமே பிங்கிடு. நான் பேசுனது எல்லாமே அதுல இப்ப உங்களுக்கு கதிர் வேணாம் சொல்லி வந்தீங்களா, மகளை கண்டிக்க வந்தீங்களா? 2 பேர்த்தையுமே நீங்க கண்டிக்கணும். உள்ள வைக்கணும் கதிர் கூட நீங்க வாழ ஆசைப்படுறீங்க. 2 பேர்த்தையுமே நீங்க நான் உள்ள கேட்கறதுக்கு பதில் சொல்லல. என்ன மேடம்? கதிர் கூட வாழ ஆசைப்படுறீங்க. ஏடா இல்ல வாழ ஆசைப்படல. அவன் வந்து ரொம்ப இந்த பிள்ளைய வந்து மோசமான தொழிலுக்கு வைக்கணும்னு அவன் பொண்டாட்டி அவனு என்கிட்ட சொன்னாங்க செல்லுல போன் பண்ணி. குழந்தைங்களை இவன் கூட்டிட்டு போய் வச்சிருக்கான் அந்த 2 சின்ன வாண்டுகளை. சூப்பரா பேச கத்துக்கிறீங்கம்மா. அதுதான் நீங்க பண்றீங்க. ஏமா வந்து இப்படி முதல்ல கண்ணீர் சொல்லுவோம், அது விட்டா நம்பிடுவோமா? உங்கதான் மேடம் வந்து அடிச்சது மேடம் என்னைய. இல்ல யாரு பெரியவங்க? நான் தான். உங்க பேரம்மா? பாண்டீஸ்வரி. என்னம்மா பிரச்சனை? பிரச்சனையே அதான் மேடம். எதுக்கம்மா அம்மாவை இப்படி அடிச்சிருக்கீங்க? யார் மேடம்? அது பண்ணது நீங்கள் கேட்டிங்களா? ரொம்ப ஓவராக பண்ணுது சரிங்களா. நாங்கள் இப்போ திருந்தணும் பிறகு நிறைய இது பண்ணிட்டோம். எங்கள் ரத்தத்தை இப்போ கொடுத்த தாய்ப்பாலில் ரத்தமாக உறிஞ்சிருச்சு சரிங்களா. இது அம்மாவே கிடையாது எங்களுக்கு. நாங்கள் எவ்வளவோ சொல்லி பல புருஷன் கட்டிட்டா மேடம். அது பொய். இந்த வயசுல இருந்து பொய் ஊர் உலகத்துக்கே தெரியும். நீ எத்தனை புருஷன் பேசாத. நீங்க பேசுனீங்கல்ல இவ்வளவு நேரம், நாங்க கேட்டுட்டோம்ல, பசங்க பேசிட்டோம். சொல்லுமா. ஏகப்பட்ட இல்ல கொஞ்சம் முதல்ல இருந்து சொல்லுமா. நீங்க அம்மா அம்மாவோட ஹஸ்பண்ட் இறந்துட்டாரா இல்ல அவரை விட்டு அவரை வந்து சின்ன வயசு சண்டை போட்டு விலகிட்டாங்க சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து எங்க அம்மாச்சி தான் பார்த்தாங்க. அங்க இருக்கும்போது கூட எங்களை வந்து இழுத்துட்டு வந்துடும். என் பிள்ளையோட இழுத்துட்டு வந்து நம்ம என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இவ்வளவு ஒரு வீட்டு வேலையில நான் 6th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு நான் 7th 6th ஸ்டாண்டர்ட் என்ன ஒரு வீட்டு வேலையில விட்டுட்டு இவங்க புடிச்சு முடிக்க போயிருவாங்க மேடம். எங்கேயில இதே கிண்டில வேலைக்கு எல்லாத்துக்குமே தெரியும் சரிங்களா. 200 ரூபாய் சம்பள காசு முன்னாடி வாங்கிட்டு போயிருவாங்க. ஒரு மாசத்துக்கு ஒரு வீட்டுல வேலை பார்க்க விடுவாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு வீடு இப்படி இதை எக்ஸ்போர்ட் ஒவ்வொரு மிஸ். இந்த பொம்பளை புருஷன் பிடிப்பான். அம்மா ப்ளீஸ், பொம்பளை புருஷன் பிடிப்பான் இந்த மாதிரி வார்த்தைகள் யூஸ் பண்ணாதீங்க. பெத்த பிள்ளைய வந்து இப்படி கேட்கலாமா? நான் சொல்றத கேள ப்ளீஸ். ஒரு மரியாதை இருக்கு. அது மரியாதை. அது வந்து ரொம்ப நோவு அடிச்சிருக்கோம். புரியுதுமா. நீங்க என்ன நடந்ததுன்னு மட்டும் சொல்லுங்க. அதுக்கப்புறம் அவன் வந்து விட்டுட்டு ஓடி போயிட்டான். நீங்க டான்ஸ்க்கு போனீங்களா? ஆமா, அபிநயா டான்ஸ். இந்த பொம்பளை அபிநயா டான்ஸ்க்கு இதான் சின்ன வயசுல எங்களை விட்டுச்சு. ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பல. போயிட்டு வாங்கம்மா இதான் கூட்டிட்டு போய் என் மகளை சேர்த்துக்கோங்கன்னு இதான் அனுப்பி விடுச்சு. நல்லா ஆடுவோம், சம்பாரிச்சு கையில எல்லாம் கொடுப்போம்னாலதான் நாங்க வந்து உயிரோட பசி சோறு போடுச்சு சரிங்களா. அதனால உயிரோட இருக்கணும். அதுலதான் வருமானத்துல அம்மா வாங்கிடுவாங்க. 7வது படிக்கும்போது நீங்க ஒரு 40 வயசு ஆம்பளை கூட போயிட்டீங்களா? 40 சாம்பளம் எல்லாம் கிடையாது. அந்த ஃபீல்ட்ல உள்ள ஒருத்தன் சரிங்களா. அவன் தான் வந்து பார்த்தான், பேக்ரவுண்ட பார்த்தான். இது சரியில்லை, இவளும் ஒரு மாதிரியா இருக்கான்னு சொல்லிட்டு அவங்கிட்ட வெறும் 10,000 வாங்கிட்டு என்ன அமிச்சான். வெறும் 10,000 வாங்கி அமிச்சிருந்த பொம்பளை. தெய்வம் சத்தியம். மகளிர்ல கட்டா தெரியும். நீ நான் தான் எனக்கு ஒரு பொண்ணு குழந்தை அதுல வந்துச்சு. அவருக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்க வீட்டுல வந்து என்னை ஏத்துக்கிட்டாங்க. ஏத்துக்கிட்டு அவங்க வீட்டுக்கு நான் போய் அவரோட இருந்தேன். அவரோட பொண்ணு இவளோட இருந்தா இப்படி பண்ற. வேற நாங்க யாருமே எங்களுக்கு கிடையாது. இவகிட்ட இருந்தா இப்படி போனது. ஆமா, இத வேலைக்கு எங்க போய் காசு கொண்டு வாங்க எங்களை கேக்குறேன் மேடம். தலவத்துல டான்ஸ் பண்ணுவாங்க. தலவத்துல அப்புறம் 40 வயசுக்கு 40 தான் கிடையாது. தலவத்துல நான் யார் கூடயுமே அவர் எத்தனை வயசாவே இருந்தா இருந்து போட்டோம் சரிங்களா. முடிச்சிச்சு. அவர் இதுவே சொல்லிச்சு, உன் கூட எனக்கு வாழ விருப்பம் இல்லடா, நான் விளைக்கிறேன்டா, நீ உன் பொண்டாடி பிள்ளையோட போய்க்கடான்னு. ஒரு குழந்தை வேற இருக்கு. அதோட இந்த பிள்ளை விலை வந்துருச்சு. விலைக்கு வந்துட்டு லவ் மேரேஜ் பண்ணி எங்க மாமாவை கல்யாணம் பண்ணி இருக்கு. அவருக்கு 2 பையன். அப்புறம் நீ துபாய் போனியா? ஆமா. அவர் அனுப்பிச்சு விட்டாரா? அவர்லாம் அனுப்பவே கிடையாது. அவர் அங்க போய் தான் எனக்கு பழக்கமே. இவதான் எங்களை அமுச்சு விட்டது. இந்த பொம்பளை தான் எங்களை அமுச்சு விட்டது. அங்க போய் தான் எப்படின்னு பாருங்க பொய் பேசுறத. அவங்க பிள்ளையில நான் சாப்பாடு ஊட்டி நான் வளர்த்துட்டு இந்த பிள்ளைய வளர்க்க அந்த பிள்ளைய வளர்க்க அவ பிள்ளைய வளர்க்க கேட்பாங்க. இவ பிள்ளை 3 பிள்ளைய என்ன குழந்தையில தான் வச்சிருப்பேன் மேடம். வளர்த்த உடம்பு அது. சரிம்மா, நீ கல்யாணம் பண்ணி பிரிஞ்சு வந்துட்ட. அதுக்கப்புறம் என்னாச்சு? பிரிஞ்சு வந்துட்டு இவரோட நான் அப்புறம் திருச்சிக்கு போயிட்டேன். நாங்க திருச்சிக்கு போய் எப்போ நீ துபாய் போன? அது 2008 இல்லம்மா, அந்த முதல் புருஷனோட இருக்கும் போதா? அதுக்கப்புறம் அவன் புருஷன் கிடையாது மேடம். அவன் புருஷன் எல்லாம் சொல்லாதீங்க. அவன் புருஷன் எல்லாம் கிடையாது. சரி சரிங்களா. ஆனா குழந்தை பெத்துக்கிட்ட. ஆமா. அப்ப அபார்ஷன் பண்ணணுமோ டேட் கொஞ்சம் தாண்டி போச்சுன்னு சொல்லிட்டாங்க. அதனால அபார்ஷன் பண்ண முடியல. அது ஒரு காரணம் தான்.
அப்புறம் நீ துபாய் போனியா? அதுக்கப்புறம் குழந்தை அம்மாட்ட ஆமா. கொடுத்துட்டு போனியா? ஆமா. அப்புறம் தான் பாஸ்கர பழக்கம் அம்மாட்ட ஆச்சு. கொடுத்துட்டு போல. அதுக்கப்புறம் அவங்க வீட்டாளுங்க அந்த குழந்தைய பாத்துக்கிட்டாங்க. சரி, அதுக்கப்புறம் அவங்க வீட்டாளுங்க தான் அந்த குழந்தைய பாத்துக்கிட்டாங்க. அவங்க தான் பாத்துட்டு அப்பதான் நான் போனேன். வேளாங்குடியில பிள்ளைய வச்சுட்டு நான் தான் வேளாங்குடியில ஒரு எழுத்து வீட்டுக்காரனை பிடிச்சி அந்தோனி ஜான் பிரிட்டோனு போலீஸ்கார உன்னை நம்பி பிள்ளை விட்டுட்டு போயிருக்கு. நீ ஏன் எழுத்து வீட்டுக்காரனை பிடிக்கிற? வந்து பாக்குறேன் அவன் கூட ரெக்கார்ட் இருக்கு மேடம், வாங்கி பாருங்க மேடம். அந்தோனி ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷமா. உன் பேரு அந்த குழந்தை இவங்கள்ட்ட விட்டுட்டு போனீங்களா? இந்த அம்மாட்ட விடல நாங்க. நீங்க அவங்கள்ட்ட அவங்க கொடுத்தீங்க. அதுக்கப்புறம் நீங்க அங்க வீட்டாளுங்க போனீங்க. ஆமா அங்க போயிட்டு அங்க இருந்து தான் பாஸ்கர பழக்கம் ஆச்சு. ஆமா ஆமா. திரும்பி வந்து அவரோட கல்யாணம் பண்ணி நான் வந்துட்டு அதுக்கப்புறம் அவரா தான் வந்தாரு. அதுக்கப்புறம் அவங்க எங்க வீட்டுக்காரரு இது பேச தம்பி இந்த மாதிரி பொண்ணு வாழ்க்கை போயிடுச்சு வச்சுச்சு, நானாச்சும் உங்களுக்கு விட்டு இதுதான் சேர்த்து வச்சுது. அவர் கூட துபாயில வேலை பாக்குறாரு. இனிமே என் பிள்ளைய வச்சுக்கன்னு நல்லா தான் வச்சுக்கிட்டாரு. இந்த பொம்பளை பசங்க பசங்க இருக்க குழந்தை இருக்கா? 2 குழந்தைங்க இருக்காங்க. பொண்ணு ஒண்ணு பையன் ஒரு இருக்கு. அந்த பவதாரணிங்கிறது முதல் குழந்தையா? அப்ப அவங்களோட தான் இருக்குது. என்கிட்ட தான் இப்ப இருக்கு. இப்போ இருக்கு. இது பிரதீப் and பிரதீபா பிரதீஷ் அவங்க 2 குழந்தைங்க பாஸ்கரோட. அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சா பாஸ்கருக்கு? அவருக்கு வந்து அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே மேரேஜ் ஆயிடுச்சு. மேரேஜ் ஆன பொண்ணு வீட்டுல இருந்து ஆமா கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் மறுபடியும் ஏமா தப்பு பண்றாரு. அவர் கல்யாணம் எதுக்கு இப்படி வாழ்க்கை அவர் கல்யாணம் ஆகலன்னு தான் வந்தாரு. 2வது குழந்தை மாசமா இருக்கும் போது எனக்கு தெரியும் அந்த விஷயமே. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுல என் குழந்தைங்க போவாங்க வருவாங்க. நான் நல்லா அவங்க வீட்டுக்கு போவாங்க, இங்கேயும் வருவாங்க. எங்க மாமனார்லாம் எங்க வீட்டுக்கு வருவாங்க போவாங்க. சரிங்களா? அந்த இதை பத்தி ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. குழந்தைங்க நல்லா பாத்துக்கிட்டாங்க. அவ்வளவு காசு அள்ளி கொடுப்பாரு இவருக்கு. அதுக்கப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அப்புறம் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணாரு. அதுல ரொம்ப அவர் வந்து ரொம்ப நஷ்டமாயிட்டாரு. அதனால எங்களுக்குள்ள பிரச்சனை வந்துச்சு. அதனால நான் திரும்ப வந்து வேலைக்கு போற மாதிரி ஆயிடுச்சு. டெய்லி 100 ரூபா இந்த இது கூட நிலைமை வந்ததுனால வேலைக்கு போற மாதிரி ஆயிடுச்சு. அதனால என் குழந்தைங்கள அப்பதான் இதுகிட்ட விட்டேன். விடும் போது என் குழந்தைல கொடு, உங்ககிட்ட விட்டா இந்த பிள்ளைல மாதிரி நீ ஆக்கிட்டு குழந்தைய வாங்கிட்டாரு. அவர் 2 குழந்தைய அவர் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நான் வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் கேட்டப்போ இந்த மாதிரி குழந்தையெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அப்புறம் கோர்ட்ல கேஸ் போட்டு அதுக்கப்புறம் குழந்தைய நான் வாங்கினேன். இப்ப 2 பேரும் சேர்ந்துட்டாங்க. இப்போ வந்து எங்க வீட்டுக்காரர் என்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா உங்க அம்மாட்ட எந்த ஒரு தொடர்பும் உங்களுக்கு வேற இன்னொரு புருஷன் இல்ல? அதுக்கப்புறம் இல்ல மேடம், தனியா தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. உங்க கதை என்னதுமா? என் கதை வந்து எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு மேடம். பழனிக்குமார் 2 பேரும் டான்ஸ் ஆடும்போது விரும்பி தான் முடிச்சோம். அதுக்கு முன்னாடி ஒரு கல்யாணம் ஆச்சு. அது எந்த கல்யாணமே முடிக்கல. எந்த கல்யாணம் 7th படிக்கும் போது யாரோ அதெல்லாம் 7th படிக்கும் போதே வந்து டான்ஸ் இந்த பொம்பளை சொன்னாலே நீ வந்து அடிச்சுவாங்க. பழனிக்குமார் கஞ்சா தண்ணி இதெல்லாம் அடிப்பாரு மேடம். அவர் அடிச்சு உடம்பு இதை செத்து போயிட்டாரு. அதுக்கப்புறத்துல நானும் டான்ஸர் தான் மேடம். அங்க போய் 2 பேரும் லவ் பண்ணி முடிச்சோம். அவங்க வீட்டாளுங்களுக்கு சம்மதிச்சு, எனக்கு ஏற்கனவே கல்யாணம் வீட்டுக்காரர் இறந்துட்டாருன்னு எல்லாம் சம்மதிச்சு தான் முடிச்சு நல்ல வெங்கடேஷ்ன்றவர் கல்யாணம் முடிச்சு எங்க வீட்டார் கூட தான் இருக்கேன். டான்ஸ்க்குலாம் போல 3 வருஷம் ஆகுது. எங்க வீட்டுக்காரர் கூட தான் இருக்கேன். குழந்தை இருக்கு. இப்போ ஒரு பையன் 1 பொண்ணு 2 பொண்ணு. ஐஸ்வர்யான்னு இறந்தாரு பாத்தீங்களா? அவங்ககிட்ட தான் மூத்த குழந்தை வளர்ந்துட்டு இருக்கா. வருவா போவா. ஐஸ்வர்யா கை குழந்தைய நான் தான் வச்சிருக்கேன். சின்ன பொண்ணு. சரி, இப்ப என்ன பிரச்சனை உங்க அம்மாவோட? என்ன அதுக்கு தான் கேட்கணும் நீங்க. இல்ல, எதுக்கு அவங்கள அடிச்சீங்க, வெட்டினீங்க? விட்டுட்டு போன வீட்டுல வந்து ஒரு எழுத்து விட ஆளு, அந்த ஆளு பேரை வந்து இது வச்சிருக்கு போல. எங்க அக்கா பிள்ளைய விட்டுட்டு வெளிநாடு போயிருக்கா, வச்சிருக்கு போல. இது வந்து ரொம்ப நாள் இவங்களுக்குள்ள பழக்கம். அந்த ஆளை வந்து எங்க அக்கா ஊர்ல இருந்து வந்தோடனே அந்த ஆளை எங்க அக்கா புடிச்சுக்கிச்சான், வச்சுக்கிச்சான். அவன் யாருன்னு எனக்கு தெரியாது. நீ வந்து உனக்கு வாழ்க்கை என்ன, நீ வீட்டை விட்டு போயிரு. 10 நாள் நல்லா இருந்தீங்களா? 10 நாள்லாம் கிடையாது மேடம். 2 மாசமா நரக வேதனை. என்ன வந்து ஒரு புருஷன் வந்து வாட்ச் பண்ற மாதிரி இந்த பொம்பளை வாட்ச் பண்ணிட்டு இல்ல ஊர்ல இருந்து வந்தல, அம்மா வீட்ல தான் இருக்கேன். இந்த அம்மா என் கூட தான் இருந்தா. என் வீட்ல தான் அந்த பொம்பளை இருக்கு. சரி, ரெண்டு பிள்ளைகளை வச்சுட்டு நீ இருக்கீங்க. இப்ப எதுல இருந்து உங்களுக்கு பிரச்சனை வந்தது? அவனோட சுத்துறது வைக்கிறது எல்லாம் சொன்னாங்க. சரிங்களா? இவ சுத்தி என்ன பண்ணி எங்க வீட்டுல வந்து பண்ண, நான் இப்படிதான் 12 மணிக்கு வரேன். 12 மணிக்கு அவனையும் நான் கண்டிச்சேன். இங்க போய் பொண்டாட்டி பிள்ளை எல்லாமே இருக்குது. சின்ன வயசு அப்படின்றா இவ சொல்றா. அவன் தான் எனக்கு புருஷன். முந்தா நேத்து கூட சொல்றான் அவனோட தான் இப்ப வாழ்ந்து. அப்படி உனக்கு புருஷன் எங்க அப்பையும் கூட போய் வாழ, எங்க அப்பையும் இருக்கான்.
புருஷன் நான் புருஷன். சரி அவங்க வீட்டுக்காரியோட அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு, போய் அவர்கிட்ட போய் கேளு மேடம். அவங்க வீட்டுக்காரட்ட பேசுறேன். எங்க அக்காவுக்கும் அவருக்கும் தொடர்பு இருக்கா நீங்களே கேளுங்க மேடம். எங்க அக்கா அப்படி கிடையாதுங்க மேடம். அந்த பிள்ளை பச்சை பிள்ளைய வச்சுட்டு ஏற்கனவே 2 லைஃப் வரைக்கும் அவ கெட்டு போய் இப்பதான் மேடம் வேலை வெட்டி போய் பிள்ளைல பாத்துட்டு கொலை செய்யாம விட மாட்டேன் அப்படின்னு எங்க அக்காவை சொன்னா அப்படிதான் பண்ணுவேன். அவனோடதான் வாழ்வா அப்படின்னு நீ சொன்ன தெய்வ சக்தி. எங்க மாமா இருக்காரு அதே மாதிரி இருக்காரு எங்க மாமா. எங்க அக்கா புருஷன் ஒன்ன மாதிரி கிடையாது. சொல்ல சொல்லு. இங்க உட்கார்ந்து கேள்வி கேட்க தகுதி இருக்கா? ஒரு நீதான் முந்தானே சொன்ன உடம்பு ரத்தம் வளர்த்துக்கிட்டு நீ ஆடி இருக்கின்ற 3 பிள்ளைல நான் தான் இவங்க புருஷன் அனுப்புனதுக்கு என்ன சொல்றா பாருங்க. துபாய்க்கு நான் அனுப்புனா நீதான் அனுப்புன நான் விசாரிச்சுக்கோங்கன்னு சொல்றேன். நான் தனியா இருக்கேன் தலா வளர்த்தல. அவங்க வீட்டுக்காரர் அனுப்புனாங்க மேடம். எத்தனை புருஷன் போகணும்னா போய் வெளியே போய் புடிச்சுக்க. எங்க உயிரை சொன்னா முந்தானே அவனோடதான் அவனோடதான் இருக்கேன்னு சொன்னான். பாரா சொல்லி புட்ட இல்ல. அப்ப வர சொல்லு. எவனை கொடுத்தா அவனை வர சொல்லு பாப்பா. பேசுறீங்க நல்ல காதலன். ஆமா வீடு புடிச்சப்ப இது வீடு உண்ணாவிரதம் பண்ணீங்க. அதான் மேடம் ஆரம்பத்துல இந்த எழுதி பத்திரத்துல மட்டும் எழுதி வாங்கினாங்க. எழுதி வாங்கிட்டு அவன் அப்படியே போயிட்டான். எழுதி வாங்கி கையெழுத்து பண்ணி வச்சு பத்திரத்துல நான் முடிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு எழுதி வாங்கினது 5 வருஷத்துக்கு முன்னாடி போலீஸ்காரன் எழுதி வாங்கினது அப்பயே போயிட்டா அப்படிங்க மேடம். அதோட நான் போராட்டம் அதான் மேடம் சொல்ல வரேன் மேடம். நானு போய் என்ன செஞ்சேன், சரி நீ எழுதி வாங்கிட்டு நீ போயிட்ட. என்ன எழுதி வாங்கினீங்க? கல்யாணம் முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தா. அப்படி அவங்க அம்மா கேட்டு வச்சு குழந்தையில வச்சு வளர்த்துட்டு இருந்தேன்ல. சும்மா இருங்கம்மா, போய் சொல்லாம உண்மையை சொல்லுங்க. உண்மையை சொல்லுங்க. அவன் வந்து கல்யாணம் ஆகாம இருக்காமா உன்னோட சேர்ந்து வாழ்றேன்னு சொல்றான் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. கேட்டதுக்கு அப்ப நான் சொல்லுவேன், இல்லைங்க எனக்கு குழந்தைங்கலாம் இருக்கு, பின்னாடி எதோ பிரச்சனையாகி போயிடும், என் பாட்டில் தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப 2-3 வாட்டி படியில எங்க வாசல் வரைக்கும் வந்திருக்கா. அப்படியே அவங்க அம்மா கூப்பிட்டு கண்டிச்சிருக்காங்க. அதுக்கு அப்புறம் தான் அவங்க அம்மா என்ன சொன்னாங்க, இல்லம்மா உன்னை பேசி எழுதி முடிச்சுக்கிறேன்னு சொல்றான். பேசி கேசி முடிக்கிறது பத்திரத்துல எழுதுவாங்களாம். உங்க ஆளுங்க 2 பேரும் எங்க 2 நம்புமா, என் பையன் அப்பெல்லாம் விட்டுட்டு போயிட மாட்டா. போய் சொல்லாதீங்கம்மா, போய் சொல்றீங்கன்னா எந்திரிச்சு போங்க ப்ளீஸ். நாங்கெல்லாம் ஃபூல்ஸ் கிடையாது. திருமணம் முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொந்தக்காரங்களை கூட்டிட்டு அவங்க சொந்தக்காரங்களை கூப்பிட்டு இவங்க சொந்தக்காரங்களை கூட்டிட்டு தட்டு தான் மாத்துவாங்க, பத்திரம் எழுத மாட்டாங்க. தெரியும், அதெல்லாம் கேட்டேன் மேடம். நானு கோயிலுக்கு எல்லாம் போவாங்க, எதுக்கு இப்படி இங்க கூட்டிட்டு வரீங்க, வக்கீலுக்கிட்ட இங்க என்னமா வரீங்க, என்னாச்சு, எதுக்காக பத்திரம் எழுதினாங்க? என்ன பத்திரம்? ஏதோ பத்திரம் எழுதி கல்யாணம் முடிச்சுக்கிறேன்னு பத்திரம் எழுதினாங்களா? இவ எல்லாமே அவளா தயார் பண்றா மேடம். பத்திரம் இல்ல கத்திரம் இல்ல, இதெல்லாம் நாங்க எடுத்துட்டு வந்தோம் வீட்ல இருந்து. இதோட தான் மேடம் நாங்க எடுத்துட்டு வந்தோம் மேடம். இது வீட்ல இருந்து போலீஸ்காரங்க அடிச்சு எங்க டீச்சர் எதுக்கு மேடம் இவ சோமசுந்தரன் போடுறா? ஸ்கூல் டீச்சர் எங்க அண்ணே இதுல வந்து ஐயனார்னு இருக்கு. எங்க டீச்சர் சோமசுந்தரன் ஐயனார். எங்க வீட்ல இருக்கவங்க யாரு ஐயனார்? அப்பாவோட பேரை மாத்தினாங்க சொன்னாங்க என்கிட்ட. ஜாதகம் பார்த்து பேரை மாத்தினாங்க. இல்ல சர்டிபிகேட் ஸ்கூல்ல அவனுக்கு பேர் ஒரு விஷயம் சொல்லுமா, இவர் அந்த போலீஸ்கார கல்யாணம் பண்ணான்னு போராட்டம் பண்ணாங்களா? ஆமா, எனக்கு இப்படி பண்ணிட்டாரு அப்படி பண்ணிட்டாரு. எங்க அப்பா பேரு எங்க அண்ணன் பேரு எல்லா பேரும் படிச்சு தெரியும், எல்லாமே தெரியும் அதுல, தெரியுங்களா? அப்புறம் அப்புறம் போலீஸ்காரங்க என்ன பண்ணாங்க, இவரே ஒரு கிட்டத்தட்ட எத்தனையோ வருஷம் இவர்காண்டி அலைஞ்சிட்டு கோர்ட்ல இது பண்ணிட்டு வச்சு தெரிஞ்சிச்சு. சரி இது அலையக்கூடாதுன்னு சொன்னா எப்படி கதிர் பக்கம் மாறுச்சுன்னு எனக்கு தெரியல. சரி அதெல்லாம் முடிச்சு இந்த போராட்டம் எல்லாம் முடிஞ்சுது. அவர் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணி போயிட்டாங்க. சரி, அது ஸ்டேஷன் கேஸ் போட போறேன், நான் தான் பொண்டாட்டி அப்படின்னு பழனிவேல்னு சொல்லி ஒரு வக்கீல் இருக்காரு. அவரோட தான் அலைஞ்சிட்டு இருக்கோம். நோட்டை தூக்கிட்டு அலைஞ்சிட்டு இருக்கோம். நோட்டை தூக்கி கூட கேட்பாரு. எனக்கு சம்பளத்துல பாதி வேணும், நான் தான் மூத்த பொண்டாட்டி, சட்டப்பிரகாரம் நான் தான் மூத்த பொண்டாட்டி, அவன் சம்பளத்துல பாதி எனக்கு வேணும், நான் விட்டவே மாட்டேன்னு அது ஒரு மெண்டல் தனமா அலைஞ்சிட்டே தெரிஞ்சிச்சு. அது இப்ப விட்டுருச்சா? இப்போ இதுல மாற விட்டு அதை விட்டுருச்சு. சரி, இப்ப கதிர் எப்ப வந்தாரு? கதிர் எந்த கேப்ல வந்தாரு? சரி, இந்த சோமசுந்தரம் யாரு? அது புதூர்ல
புதுல டிஆர்ஓ சின்ன பிள்ளைல உங்க அப்பா பேரு ஐயங்காலன் பேரு நல்லா இல்ல பேரு இது சொல்லுச்சே சோமசுந்தரன் சொல்லுங்கடி நான் பட்ட பேர் சோமசுந்தரம் சொல்லுடி நீ சொல்லு வேணா டிஆர்ஓ காலனியே சொல்லுமே டிஆர்ஓ நான் சொல்லிட்டேன் அப்ப சோமசுந்தரன் கூட வாழ்ந்துட்டு இருந்தாங்களா அவங்க கூட்டிட்டு தான் மேடம் சென்னை வந்துச்சு ஒரு நிமிஷம் அந்த ஏரியாக்கு வந்துருங்க என்னாச்சு எங்க இருந்தீங்க டிஆர்ஓ காலனில பிரச்சனை ஆயிடுச்சு அவங்க பொண்டாட்டில வந்து பிரச்சனை பண்ணி யாரோட பொண்டாட்டி அவனோட வைஃப் சோமசுந்தரம் பானுன்னு பேரு அவரே அவரு வீட்டு அந்த பொம்பளை வீட்டு வேலைக்கு போய் அந்த ஆளுக்கு கஞ்சி ஊத்துது ஓட்டு போட போனாங்களாம் வண்டியில இப்படி மேல தொடையில அந்த ஆளு கை இது மேல கைய வச்சுதான் வாழ்ந்தா இவங்க கூட தான் வாழ்வேன்னு சொல்லிட்டு எங்க படிக்குது அவங்க கூட்டிட்டு அழகர் கோயில கூட்டிட்டு போய் என் கழுத்துல நீ தாலி கட்டுறான்னு சொல்லி கூட்டிட்டு போயிருக்கேன் எங்க அக்காவுக்கு தெரியாது ஒரு நிமிஷம் பேச அழகர் கோயில போய் தாலி கட்டிருக்காங்க மேடம் இவங்களும் இதுவும் தாலி கட்டிட்டு அதுக்கப்புறத்துல கிடையாது அந்த காட்டு மாதிரி இருக்கு பாருங்க அதுக்குள்ள ஏறி ஒரு மஞ்சள் கிழங்குல இவர் கட்டாரு இந்த அம்மா வாங்கிட்டாங்க அதோட அவ்வளவுதான் அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கெல்லாம் தெரிஞ்சு விளக்கமாத்த வச்சு ஊரே அடிச்சு ஹவுஸ் ஓனர் வந்து மறைச்சுக்கிட்டாங்க இந்த ஒத்தி பணம் இதுக்கு பேர்ல எங்க பாட்டி வாங்கி கொடுத்துருக்கு எங்க பாட்டி ரிட்டையர் எங்க பாட்டி தான் மேடம் எங்களை எல்லாம் வளர்த்தது இவ வளர்க்கவே கிடையாதுங்க மேடம் நீங்க பேசாம இருக்கீங்களா ஹலோ பேசாம இருக்கீங்களா அதுக்கப்புறம் பாத்ரூம் கழுவி நான் சம்பாதிச்ச காசுல நீ புருஷன் பிடிக்கிறேன்னு சொல்லி ரொம்ப திட்டுவாங்க சரிம்மா இப்ப அதுக்கு அது முடிச்சது சோமசுந்தரத்தை கல்யாணம் பண்ணிட்டாங்க அவனையும் கூப்பிட்டுக்கிட்டு ஜாமா எங்க பாட்டி நிறைய பொருள் எல்லாம் வாங்கி பீரோ கட்ல அவன் வந்தது எல்லாத்தையும் அழிக்கிறதுக்கு தான் மேடம் வந்தான் ஒரு நாளே பீரோ அவன் புருஷன் முடிச்சானா அவன் தான் மேடம் சோறு போடணும் இவங்க ரெண்டுக்கு நாங்க 2 பேரும் சோறு போடுவோம் சரி என்ன பண்ணீங்க நீங்க 4 பேருமா சென்னை வந்தீங்க 4 பேர் ஆமா 4 பேரையும் கூட்டிட்டு வந்துருச்சு இங்க கிண்டில வந்தோம் அங்க வந்து இதுக்கு தான் பழக்கம் அந்த பேர் என்னது அவங்க பேரு ரமணி அக்கான்னு ஒருத்தவங்க ரமணி இல்ல அந்த ஆளுக்கு தெரியும் அது ஒரு பேர் 2 மாசம் இருந்தனால 2 மாசம் சோமசுந்தரத்தோட வந்தீங்களா ஆமா சோமசுந்தரம் சொன்னேன் மேடம் வந்தோடனே நான் சொன்னேன் சின்ன பிள்ளையில இருந்துச்சுங்க அப்போ சோமசுந்தரம் பட்ட பேரு சும்மா பேரு ஜாதகத்தினால மாத்தினேன்னு சொன்னீங்க நீ பேசலாம் போய் ஆனா நோண்டி பார்த்தா உண்மை எதுன்னு எங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்ல ஒரு சின்ன பையன் பேரும் அதே பேரு தான் பையன் பேரு சோம. சரி அப்ப கிண்டிக்கு எதுக்கு சோமசுந்தரத்தோட வந்தீங்க நான் தான் சொன்னேன்ல மேடம் அதான் வந்தேன் ஒரு 2 மாசம் கூட இருக்காது என் பிள்ளைங்க தான் பெருசுன்னு அப்பயே விட்டுட்டு சொல்லவே இல்ல அதுவும் சோமசுந்தரமா பட்ட பேரு சோமசுந்தரம் இவர் பேரு சோமசுந்தரம் அவன் பேர் அந்த பேர் அதான் இந்த வந்துச்சு மேடம் அங்களுக்கு கிறிஸ்டியனுக்கு ஒரு சர்ச் இருக்கும் தெரியுங்களா இந்த புறா கூட கையில நிக்கும்லங்க மேடம் இல்ல அந்த பரிங்கி மலை இருக்கு சர்ச் அந்த பக்கத்துல ஒரு ஏரியா போகும் அங்கதான் நாங்க வந்து குடியிருந்தோம் சரிங்களா நான் எங்களே வந்து வீட்டு வேலைக்கு விட்டுறோம் வீட்டு வாடகை காசு வேணும்ல இல்லன்னா விரட்டி விட்டுருவாங்களா அதுக்கு நாங்க சாப்பாட்டுக்கு வேணும்ல அதுக்கு நாங்க வேலைக்கு போனா சாப்பாடு கட்டி கொடுக்க மாட்டோம் சாப்பிடுவாங்க நாங்க வேடிக்கை பார்த்துட்டு இருப்போம் அங்க வேலை பாக்குறேன் கடை வாங்கி ஹோட்டல வாங்கி சாப்பிடுவோம் நீஸ் தண்ணி இருக்கு குடிச்சு ஓடுங்க அப்படின்னு சொல்லுவான் மேடம் அவன் வேலைக்கு போக மாட்டான் போற சித்தால் வேலை அப்படியே போனாலும் அந்த தண்ணி குடிச்சிட்டு தான் வருவான் இந்த மாதிரி வீட்டு வேலைக்கு நாங்க கிடைச்சுக்கிட்டோம் சாப்பாட்டுக்கு நாங்க எத்தனை மாசம் இருந்தேன் நான் அதுக்கப்புறம் இங்க எத்தனை வருஷம் இருந்த ஒரு 3 மாசம் இந்த விசாரிச்சுக்கோங்க புது வருஷம் நாங்க 3 புது வருஷம் இங்க நாங்க இருந்திருக்கோம் எந்த இடத்துல வேலை பார்த்தோம் எங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் என்னாச்சு அவர் வீட்டுக்கு போயிட்டாரா இல்ல மேடம் அவர் வந்து ஒரு வாட்டி வந்து சம்பளம் வாங்கிட்டு வந்தோம் 2 பேர் 800 ஆயிட்டு வந்தா சம்பளம் வாங்கிட்டு வந்து இது கையில கொடுத்தோம் சம்பளம் கவர் அதுல நான் என்ன செஞ்சேன் 100 ரூபாய்க்கு வந்து மிச்சர் சேவு வீட்டுக்கு ஏதாவது தீனி வாங்கிட்டு போலான்ட்டு வாங்கிட்டு வந்தேன் மேடம் அதை வந்து அப்பா கையில கொடு அவன் அப்பேனா அவன் கடையில அவன்கிட்ட நாங்க கொடுக்க மாட்டோம் உன்ட்ட தான் கொடுப்போம் இதுட்ட கொடுத்தோம் உடனே என்ன எழுத்து பேசி என்னை அடிச்சு இந்த பல்ல உடைச்சிட்டான் நாங்க என்ன செஞ்சோம் எங்க அக்காவை கூட்டிட்டு பந்தோஸ்துக்கு போலீஸ் அங்க ஏதோ விசேஷம் மாதிரி நடந்துச்சு அவங்ககிட்ட போய் ஓட்ட மாட்டி சொல்லிட்டு இந்த மாதிரி இவன் எங்களுக்கு அப்பா கிடையாது இவங்க ஆத்தா கூட்டிட்டு அவன் எங்களை போட்டு அடிக்க வந்து கேட்க அந்த ஆளுக்கு பொண்டாட்டி பிள்ளைல மதுரையில இருக்கு எங்களை கூட்டிட்டு வந்து கொடுமைப்படுத்துறா இவன் எங்களுக்கு அப்பனே கிடையாதுன்னு சொல்லி அவங்க அடின்னு அடிச்சு ஸ்டேஷன்ல வச்சு கூட்டிட்டு போய் ஒழுங்கு மரியாதை உன் பொண்டாட்டியோட போய் வாழ்ந்துக்கிற இந்த பொம்பளை விட்டுறன்னு சொல்லி ஒரு வாரம் அவனை அனுப்பிவிட்டு சித்தாள் வேலைக்கு 1 வாரம் போனான் பையில காசை சம்பாரிச்சிட்டான் 1 வாரம் காசு வாங்கிட்டு சொல்லாம ஓடி போயிட்டான் இவன் சோமசுந்தரம் மேட்டர் நீங்க சொல்லவே இல்ல பொய் மேடம் இப்படி போய் பேசுறாங்க தமிழத்தை சொல்லும் என்னது தமிழத்தை சொல்லும் தமிழத்தை சொல்ல சொல்லு எழுதி வாங்குறீங்களே என்னது பழனி போய் என்ன எழுதி வாங்குனேன் அதெல்லாம் உனக்கு பதில் சொல்ல முடியாது அவட்ட நீ தகுதி கிடையாது எங்க வந்து கேள்வி தகுதி உனக்கு கிடையாது என்ன எழுதி வாங்குனீங்க என்ன எழுதி வாங்குனீங்க ஒரு சீரியல் வச்சு நடிக்க விட்டீங்கன்னா சூப்பரா ஓடும்
கொஞ்சுவாங்களா இவங்க 16 வயசு சிறுதேவின் வா இந்த பொம்பளை சொல்லும் சிறுதேவின் அனுப்பலதான் அது இருக்கு இன்னும் இங்க கேளுங்க மேடம் செல்லுல என்கிட்ட இவனோட விட மாட்டேன் அப்படின்னு இவளும் அவன் பொண்டாட்டியும் பேசுறாங்க. அவனும் என்கிட்ட சொல்றான் கொஞ்சம் போன் பண்ணுங்க. இந்த ரெக்கார்ட் ஒரு ரெண்டு பேர் பேசுற ரெக்கார்ட் ரெக்கார்ட் போடுங்க. கட்டின புருஷன் கூட அப்படி போங்க வாங்க கூப்பிட மாட்டாங்க. இவங்க பேசிருக்காங்க. அவங்களும் இல்லமா பேசிருக்கு. மேடம் அவங்களுக்கு கொஞ்சம் போன் பண்ணுங்க. இந்த ரெக்கார்ட் ஒரு ரெண்டு பேர் பேசுற ரெக்கார்ட் ரெக்கார்ட் போடுங்க. கட்டின புருஷன் கூட அப்படி போங்க வாங்க கூப்பிட மாட்டாங்க. இவங்க பேசிருக்காங்க. அவங்களும் இல்லமா பேசிருக்கு. எனக்கு உன்னை பிடிக்கவே இல்ல. ஒரு நிமிஷம். இந்த அளவுக்கு எனக்கு டார்ச்சர் பண்ற. அப்ப வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். எனக்கு போன் தயவு செய்து பண்ணாத நைட்ல. நீ நல்ல பொம்பளையா இருந்தா நேர்ல வந்து பேசு, போன்ல பேசாத. சரியா? நேர்ல வரேன். எங்கங்க வரேன்? நாளைக்கு பேசுவோம், நேர்ல பேசுவோம். நாளைக்கு 10-11 மணிக்கு கூப்பிடு, நேர்ல வரேன். அதுக்கு இடையில போனே பண்ணக்கூடாது. நாளைக்கா சார் எடுத்துட்டு வருவாங்க கேக்குறேன். ஏது ஏன் காசு ஏன் கேக்குறேன்? வந்துருச்சா? நான் எடுத்து வச்சிருக்கேன், அனுப்புறேன். எங்க சம்பள பணம், எங்க அக்கா சம்பள பணம். சரி நீ இப்ப எதுவும் பேசாத, நான் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். சரியா? காலையில பேசு. என்னை ரொம்ப நீ டார்ச்சர் பண்ற. ஒன்னாலே எனக்கு தலை கூட வலி, பயங்கர தலைவலியில இருக்கேன். அடுத்த மாசம் எங்க அக்கா வேலை பார்க்குற இடத்துல யூனியனுக்கு போகணுமாங்க. பயமா இருக்கு. பெரிய அதிகாரிகளா இருப்பாங்க. எனக்கு நான் எப்படி பேசுறேன்? எங்கேயுமே நான் வர முடியாது. இப்ப இல்ல, எனக்கு வேலை இருக்கு. போன வை. அடுத்த மாசங்க. போன வை. என்ன யூனியன் கதை? அது எங்க ரெண்டாவது பெரியமா இருக்காங்க. அவங்க வந்து கவர்மெண்ட் வேலை பார்க்குறாங்க. அவங்களும் இதே மாதிரி மனநோய் மாதிரி தான் இருப்பாங்க. அவங்க வந்து என் வேலையை உனக்கு எழுதி தரேன், என் பென்ஷன் இது பண்ணி தரேன். இப்போ அவங்க செலவு கொடுக்குறதுனால இந்த அம்மா இப்படி இங்கே வந்து உட்காந்துருக்காங்க. கிடையாது. 10 ரூபா காசு இல்லாம மேடம் நான் பெரிய ஆஸ்பத்திரியில படுக்க, தெரிஞ்சவங்க வீட்டுல படுக்க, எங்க அக்காவை கொடுக்க கூடாதுன்னு சொல்லி வச்சுட்டாளுங்க. இத்தனை நாள் நாங்க குடுத்துட்டு இருந்தோம், நல்லா இருந்த. இப்ப தெருவுல திரியுற. அவன் பிள்ளைகளை வளர்த்துட்டு இருந்தேன். புருஷன் பிடிக்கிறதுக்காண்டி இல்ல இது பண்ண. சொன்னா கடவுள் இது வந்து சுடுகாடு போற வயசுல சொல்றேன். எங்க பிடிச்சிருந்தேன்? வீட்டை காட்டிரு, செத்து போயிடுறேன் நானு. சாகடி. யார சொல்றேன்? காதர் பொண்டாட்டி அங்க இருக்குடி. நீ பொண்டாட்டியோட வாழ்ந்துட்டு இப்ப என்னன்னா அம்மாடி உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்றேன். வாழ்க்கை இவ்வளவு தூரம் குழப்பம் ஆயிடுச்சு உங்களுக்கு. இனிமே ஆச்சு கட்டுப்பாடோட வாழ. அப்படி உங்களுக்கு ஒரு துணை வேணும்னு தோணுச்சுன்னா இல்ல மேடம், எங்க வீட்டுக்காரர் இருக்காரு மேடம். சத்தியமா கதிர் எனக்கு யாருன்னே தெரியும். உங்க வீட்டுக்காருக்கு இன்னொரு புருஷன் பொண்டாட்டி இருக்கா? பொண்டாட்டி இருக்கு. இப்ப என் பிள்ளைகளுக்கு சாப்பாடு காசு கொடுத்துட்டு இருக்காரு. சரிங்களா? அவர் குழந்தை சாப்பாடு காசு கொடுக்குற. இவ வீட்டு பக்கம் தான் நான் இருக்கிறேன். எங்க அண்ணன் வந்து பாத்து, அவன் யாருன்னு எனக்கு தெரியாது. சரி ஓகே, வீட்டுக்காரர் இருக்கா சொல்றீங்க, அவருக்கு இன்னொரு குடும்பம் இருக்கு சொல்றீங்க. இதெல்லாம் புரியவே இல்லம்மா. அப்படி என்ன உங்களுக்கு ஒரு கட்டுப்பாடு இல்லாத வாழ்க்கை? சரி உங்க அம்மாவை தான் குறை சொல்றீங்கல்ல இவ்வளவு தூரம். சரி அம்மா தான் கட்டுப்பாடோட இருக்கல, ஒழுக்கமா இருக்கல. உங்களுக்கு ஒழுக்கமா இருக்கலாம்ல மேடம்? நாங்க தனியா எப்படி மேடம் இருக்க முடியும்? ஏன் தனியா இருக்கிற வாழறவங்கள ஒழுக்கமா வாழறது இல்ல? எப்படி தனியா இருக்கணும்? இல்ல தனியா இருக்கலாம்னு சொல்றாங்க. சரி நீ சின்ன பொண்ணா இருக்க, நீ தனியா வாழ்ந்துடுவியா? வாழ்ந்துடுவியா தனியா? என்ன வயசு உனக்கு? 26 வயசு. 26 வயசுல ஒரு வயசா? இப்பதான் கல்யாணம் திருமண வயசு எங்களுக்கு இப்பதான். நீ எப்படி இன்னும் எத்தனை வருஷமோ 60 வருஷம் 70 வருஷம் எப்படி வாழ்வ நீ? வேற எங்க வீட்டுக்கு பேசிட்டு தான் இருக்காரு. அவர் 2 மாசம் தான் இருக்கு. அவர் இல்லாத ஒரு காரணத்தினால நான் இப்ப நரகத்துல நின்றுகிட்டு இருக்கேன். சரிங்களா? இவ சொல்றத கேட்காதீங்க. கதிர் எனக்கு யாருன்னே தெரியாது. என் பிள்ளைங்களுக்காக செல் நம்பர் உங்ககிட்ட இருக்கு. அவங்ககிட்ட ஹலோ 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 நீங்க பேசாம இருங்க. ஹலோ ஹலோ சொல்லுங்க மேடம். மிஸ்டர் கதிர் பேசுறீங்களா? ஆமா மேடம், கதிர் தான். என்னங்க பிரச்சனை? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இல்ல? எனக்கு கல்யாணம் 2 குழந்தை இருக்கு மேடம். ஒரு பையன் ஒரு பொண்ணு மேடம். என்ன வயசு உங்களுக்கு? எனக்கு 36 மேடம். சரி இந்த தமிழ் செல்வி 36ஆ? ஆமா மேடம். சரி இந்த தமிழ் செல்வி எப்படி தெரியும் உங்களுக்கு? மேடம் என்னோட அம்மா வீடு வந்து மேட்டுத்தெரு பத்தானியபுரம் மேடம், மதுரையில. சரி எங்க அம்மா வீட்டுக்கு எதிர்த்தாப்புல உங்க குடி வந்திருந்தாங்க மேடம். சரி 2 சின்ன சின்ன பிள்ளைங்களை வச்சுட்டு தனியா இருந்தாங்க மேடம். சரி ஏதாவது உதவி கேட்பாங்க மேடம், உதவி பண்ணிருக்கேன் மேடம். என்ன உதவி கேட்பாங்க?
எனக்கு இந்த பணம் எடுக்க போகணும், இந்த பிள்ளைகளுக்கு இது வாங்கணும், இது பண்ணி கொடுங்க அப்படின்னா நாங்கள் கடை வச்சிருந்தோம் மேடம். கடை வச்சிருந்தனால அவங்களுக்கு பண்ணி கொடுப்பேன் மேடம். சரி, உதவினா அந்த உதவிக்கு ஏதாவது பதில் உதவி பண்ணுவாங்களா? பணம் கொடுப்பாங்க மேடம். இந்தாங்க போயிட்டு இருந்தீங்க, எனக்கு இந்த வச்சுக்கோங்க, பெட்ரோலுக்கு வச்சுக்கோங்க, அந்த மாதிரிலாம் பணம் கொடுப்பாங்க மேடம். சரி, நீங்க வண்டியை பெட்ரோல் போட்டு சேர்த்தீங்க, செஞ்சு கொடுத்துருக்கீங்க, இது வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி செய்வாங்க மேடம். சரி, நீங்க என்ன தொழில் பண்றீங்க, என்ன வேலை பண்றீங்க? மேடம் நான் பிரான்ஸ்ல கலெக்ஷன் மேனேஜர் மேடம். சரி, அதுக்கப்புறம் கடை இங்க கறிக்கடை வச்சிருந்தேன் மேடம். சரி சரி, வீடு அம்மா வீட்டு வச்சிருந்தேன். என்னுடைய வீடு வந்து என் மாமியா வீட்டு பக்கம் மேடம். சரி, இங்க வந்து என்னுடைய அம்மா வீடு. அம்மா வீட்டுக்கு வருவேன் போவேன். சரி, பழக்கம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு? வேற ஒண்ணும் இல்லையா மேடம். அப்புறம் ஏன் அவங்க உங்க கூட வாழ்ந்துட்டு இருக்கேன்னு சொல்றாங்க? மேடம் பொய்யா பேசுறாங்க மேடம். அவங்க பேசுறதெல்லாம் பொய். நான் என் ஒய்ஃபு பிள்ளைகளோட வாழ்றேன் மேடம். நீங்க யார்கிட்டம்னா வந்து கேளுங்க. என்னுடைய குடும்பம், என் ஃபேமிலி ஸ்டேட்டஸ் வேற மேடம், அதோட ஸ்டேட்டஸே வேற மேடம். அது என்ன என்னன்னு தெரியல, அப்படி ரொம்ப இழுக்குது என்னைய. எப்போல இருந்து இது ஆரம்பிச்சது? எப்போல இருந்து இந்த பிரச்சனை ஆரம்பிச்சது? இந்த ஒரு மாசமா தான் மேடம். என்ன பண்ணாங்க? உங்க பொண்ணு 2 பேர் சேர்ந்து உங்க அம்மாவை அடிச்சுட்டு போயிடுறாங்க மேடம். எதுக்கு தெரியல மேடம். அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை தெரியாது. நீங்களும் போய் அடிச்சீங்களாமே? இல்ல மேடம், சத்தியமா கிடையாது மேடம். இவங்களை அடிச்சதுக்கு அப்புறம் இந்த தமிழ் செல்வியோட செல்ல அவங்க எடுத்துட்டு போயிடுறாங்க மேடம். யாரு? இந்த பிருந்தான்றவங்க. சரி, அந்த செல்ல இருந்து அவங்க எனக்கு கான்டாக்ட் பண்ணி பேசுறாங்க மேடம். என்ன பேசுனாங்க? இந்த மாதிரி உங்களை கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களாமா எங்க அம்மா உங்களை ஜாயின் பண்ணி என்கிட்ட பேசுறதுனாலதான் சண்டையே, உங்களை நான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லுது எங்க அம்மா அப்படின்னு சொல்லி. இதனாலதான் மேடம் பிரச்சனை அவங்களுக்குள்ள. நீங்க எதுக்கு பிருந்தா பத்தி அவங்க அம்மாட்ட பேசுனீங்க, தமிழ் செல்விட்ட? உங்கள்கிட்ட இதை பத்தி பேசல. அவங்கதான் எனக்கு சொன்னாங்க முதல்ல. அதுக்கப்புறம் தான் நான் சொன்னேன், உங்க அம்மா என்னை கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்கம்மா, நீங்க எங்கம்மா இருக்கீங்க, வந்து நீங்க வந்து ஸ்டேஷன்ல சொல்லுங்கம்மா, என்னைய புடிச்சு நோண்டிக்கிட்டு இருக்காங்க, பிள்ளைய கடத்திட்டு போயிட்டேன் சொல்றாங்கம்மா அப்படின்னு சொல்லினு. சரி சரிப்பா, இன்னொரு விஷயம். சரி, ஒரு நிமிஷம். ஹலோ, அவர்கிட்ட பேசுங்க. அவரை பத்தி என்னெல்லாம் குறை சொன்னீங்க? அடிச்சாரு சொன்னேன். நீங்க அவங்க வீட்டுக்குள்ள போந்து அடிச்சீங்களா? இல்ல மேடம். ஒரு நிமிஷம்ப்பா, நீங்க சொன்னீங்களே நீ வீட்டுக்குள்ள வந்து அடிக்கல நீ என்னைய? சத்தியமா இல்ல மேடம். என் செல்லுக்கு நீ போன் அடிச்சுட்டு கூடலார்கிட்ட நிக்கிறேன் வா அப்படின்னு சொல்லி உங்க அண்ணன் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டேன்னா சொன்ன, கேஸை வாபஸ் வாங்கு, உன் மகன் என் கூட தான் வாழ்றா அப்படின்னு நீ சொன்னியா சொல்லலையா? அவளுக்கு சின்ன வயசு, அவளோட தான் வாழுவேன், உன்னால முடிஞ்சதை பார்த்துக்கணும். உங்க அண்ணன் வீட்டுக்கு வக்கீல் வீட்டுக்கு கூட்டிட்டு போனியா, கூட்டிட்டு போகலையா? 11 மணி 12 மணி உன்னை வண்டியில வச்சு நீ கூட்டிட்டு போனியா, கூட்டிட்டு போகலையா? மேடம் ஒரு நிமிஷம் மேடம். ஸ்டேஷன்ல சொன்னாங்க மேடம், கூடல்புத்தூர் ஸ்டேஷன்ல என்ன சொன்னாங்கன்னா, தம்பி அந்த பொம்பளை மைண்டே சரியில்லாம இருக்கு, அந்த பொம்பளை உன்னை கேஸ் போட்டு இப்படியே எழுதிருக்கோம், இதுக்கு ஒரே வழி அவங்கள கூட்டு போய் கேஸ் வாபஸ் வாங்க சொல்லு, அவங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லி கேளு, அதை செஞ்சு கொடு அப்படின்னாங்க. நான் கூப்பிட்டு இவங்களை பேசலாம்னு சொல்லி கூப்பிட்டு பேசினேன். வக்கீல் வீட்டுக்கு கூட்டு போனேன் மேடம். வக்கீல் வீட்டுக்கு வந்தாங்க. வக்கீல்கிட்ட பேசவே இல்லை, வெளியே வாசல்லே பார்த்துட்டு வக்கீல் வீடுன்னு ஓடிட்டாங்க மேடம். தனியா வீடு பிடிச்சி அவளோட தான் வாழ்றேன்னு நீ சொன்ன. தனியா வீடு பிடிச்சி பிருந்தாவோட தாண்டி வாழ்ந்துகிட்டு இருக்கேன், என் பொண்டாட்டி அவ தாண்டி, உனக்கு வயசாயிருச்சுடி 50 வயசு அப்படின்னு நீ தான் சொல்ற. ஓயாம சொன்ன நீ தான். அண்ணே சொல்லுங்க மேடம். அண்ணே, நான் உங்களை பாத்திருக்கேன். நான் எப்படி இருப்பேன் உங்களுக்கு தெரியுமாண்ணே? இல்லங்க, சத்தியமா கிடையாது. நான் உங்களை பார்த்ததே இந்த பொம்பளை என்னை பாடா படுத்துறேன். நான் உங்களை வச்சிருக்கேன், நான் உங்களை பாத்திருக்கேன், உங்களோட வாழ்ந்துட்டு இருக்கேன்னு சொல்றேன். எங்க புருஷன் எங்க வீடு இப்ப இல்ல, இங்க இல்ல. நான் கேட்டுட்டு தான் இருக்கேன். அண்ணே இருங்கண்ணே, ஒரு நிமிஷம் இருங்க. போன் நான் பண்ணது கூட உங்க பொண்டாட்டிட்ட பேச சொல்றது நான் உங்களுக்கு போன் பண்ண. உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? நீ பேசுறது செல்லுல இருக்கு. இந்த ரெக்கார்டு இவங்க பேசுறது உலகத்துக்கே தெரியும். இவங்ககிட்ட கொடுத்திருக்கேன். நீ பேசுனதே உன் பொண்டாட்டி பேசுறது. மேடம் நீங்க ரெக்கார்ட் எடுத்து செக் பண்ணா தெரிஞ்சு போயிடும். என் போன்ல இவங்க கடைசியா தெரியுமில்ல மேடம். சரி சரிங்க. சரி மிஸ்டர் கதிரி, உங்களுக்கும் தமிழ் செல்விக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது? கிடையாது மேடம். சரிப்பா, சரி. எனக்கு என்ன தெரியுமா பர்சனலாக தோணுது, அவங்க பல விஷயங்கள் கற்பனை பண்ணிக்கிறாங்க. அவங்க அதுதான் உண்மைன்னு நினைக்கிறாங்க. அதுக்கு எங்களை பழிகாட்டாங்க. இல்லைம்மா, அது அவங்க தெரியாமல் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ இவங்களுக்கு டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனோம், அதுதான் உங்களுக்கு முக்கியம். ஏன்னா அந்த பையன், அந்த கதிருங்கிறதுவர் வந்து பிருந்தாவை பார்த்ததே கிடையாது. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் சொல்லியிருக்கார். இவங்க சொல்றது ஒரு சில விஷயங்கள் உண்மையா இருக்கு. உள்ள வந்துட்டாரு, இதெல்லாம் வந்து கற்பனை. இவங்களுக்கு இவங்க என்ன பிரச்சனைனா, இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, அந்த பேப்பரையும் பாத்தீங்கன்னா தெரியும். ஒருத்தரை பார்த்துட்டாங்க, பார்த்துட்டு ஆப்போசிட்ல வாழ்ந்துட்டு இருக்கிற பார்த்துட்டாங்க, அவங்க ஆசைப்பட்டுட்டாங்க. அவருக்கும் இவங்களுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. ஆனா அவர் இவங்களோட வாழ்ந்தா மாதிரி இவங்களே கற்பனை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பெரிய பிரச்சனையாகி அந்த பத்திரம் எழுதியிருக்காங்கன்னு, அப்படி ஒரு பத்திரமே அவங்க எழுதலையாம்.
வீட்டுல இருக்கு பத்திரம் எழுதி இவங்களே பத்திரம் ரெடி பண்ணி பத்திரம் போட்டு யாராவது கல்யாணம் பண்றதுக்கு என்கேஜ்மெண்ட் பண்றதுக்கு பத்திரம் போடுவாங்களா? பத்திரம் போட மாட்டாங்க. அதே ஒரு கற்பனை அவங்களே தயார் பண்ணி அவங்களே பண்ணிருக்காங்க. அடுத்தது இந்த சோமசுந்தரம் மேட்டர். இவங்க வந்து சோமசுந்தரங்கிறது சும்மா கற்பனை பேரு தான், நான் ஜாதகத்துக்காக வச்சேன்னு சொல்றாங்க. ஆனா சோமசுந்தரங்கிற ஒரு புருஷன் இருந்திருக்காரு இந்த அம்மாக்கு, அவங்களோட இங்க வந்து வாழ்ந்திருக்காங்க. அடுத்த பிரச்சனை என்னன்னா, இப்ப கதிர் அதே மாதிரி எதிர்த்த வீட்டுல பழக்கம் ஆயிருக்கு. இவங்களுக்கு என்னன்னா பொண்ணு வந்ததும் இவங்களுக்கு மனசுக்குள்ள இன்செக்யூரிட்டி வர ஆரம்பிச்சது. இல்ல மேடம் இதெல்லாம் பொண்ணு வந்த உடனே பொண்ணுக்கும் பிரிட்டோ கதிருக்கும் கனெக்ஷன் இருக்குன்னு இவங்க கற்பனை பண்ணி மூடிய வச்சு என்னை டம்மு டம்முன்னு அடிக்கும் போது அவன் கதிருக்கு நீ போன் அடிப்பியா, அவன் ஏன் புருஷன் அப்படின்னு சொன்னா மேடம் தெய்வ சத்தியமா. அவனும் 12 மணிக்கு வீட்டுக்குள்ள வந்தா நான் கண்டிச்சேன் அவனை கண்டிச்சேன் மேடம். இவருக்கு நைட் வந்தாங்க. ஐ திங்க் she has a problem. அது நீங்க டாக்டர்ட்ட கூட்டிட்டு போனா எங்க தாயே வேணாம். நாங்க எதுக்கு வந்தோம்னா இந்த பொம்பளை பதில் சொல்றதுக்கு நாங்க வர கிடையாது. இனிமே இந்த பொம்பளை செத்தாலுமே அதுக்கு நாங்க பொறுப்பு கூட எங்களை கூப்பிடாதீங்க. நான் சொல்றது கொஞ்சம் கேட்பேன். நான் சொல்றேன் இப்ப இவ்வளவு கோபமா இருக்கீங்கல்ல, அதுக்கு காரணம் அந்த அம்மா இன்னொரு உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கு. நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா, நான் ஸ்ரீதேவி சொல்றாங்க அவங்க கண்ணார பாத்திருக்காங்க, இவனை கண்டிச்சேன், அவங்க கண்ணால பாத்திருக்காங்க, அவங்க கண்டிச்சாங்க, நல்லா அவங்க நம்பிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க ஒரு கற்பனை உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க வேணுட்டே பண்ணல. நீங்க டாக்டர்கிட்ட காமிங்க. வேணும்னே பண்ணலன்னு சொல்றீங்களா மேடம்? வேணும்ட்டே அவங்க பண்ணல. வேணும்னே பண்ணாம ஒரு நைட்டி வாங்கி கொடுக்க, இங்க குழந்தைகளை எல்லாம் கூட்டிட்டு அந்த ஆளு கூட தலப்பாக்கட்டு பிரியாணி வாங்கி திங்க போக, இதெல்லாம் வேணும்னு பண்றாங்க மேடம். வீட்டுக்குள்ளே வந்திருக்கா மேடம். 36 வயசு சொல்றீங்க, இவங்களுக்கு 50 வயசு சொல்றீங்க. ஒருவேளை அந்த ஆளு ஒரு அக்கா மாதிரி நினைச்சிருக்கலாம். நாங்க இவரை தொடர்பு இருந்திருக்கணும்னு தேவை. அவர் அப்படி இல்லைனாலும் இதை புருஷன் தானே அதுதான்மா நான் சொல்றேன் கேளுமா. என்ன பிரச்சனைன்னு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எனக்கு என்ன தோணுதுன்னா, அந்த பையன் வந்து இவங்களை பார்த்தா வயசானவங்க, அவங்களுக்கு வந்து தப்பான ஒரு உணர்வு இருந்திருக்கணும்னு இல்லை. இப்போ நம்ம வீட்டு பக்கத்துல எல்லாம் கொஞ்சம் வயசானமா தனி பேர பசங்களோட இருக்குன்னா நம்ம ஏதாவது ஹெல்ப் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த பையன் உதவி பண்ணியிருக்கலாம். இந்த அம்மா வீட்டுல இருக்கும்போது அந்த பையன் வீட்டுக்குள்ள வந்திருந்தா கூட தப்பா இருந்திருக்கணும்னு இல்லை. அவங்கள பார்த்தா யாரும் அந்த மாதிரி நினைக்க மாட்டாங்க. ஆனா இந்த அம்மா ஒரு கற்பனை உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி பிரச்சனை உண்டுமா. நான் சொல்லக்கூடாது, அதை படிச்சவங்க தான் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஆனா அந்த கற்பனை உலகத்துல வாழ்ந்து இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க ப்ராப்ளம், அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கு நம்ம தெரிஞ்சுக்காம அவங்கள தப்பாவே பார்த்துட்டு இருப்போம். ஆக்சுவலி இப்போ அவங்களுக்கு நீங்கள்லாம் வில்லிங்க. ஏன்னா அவங்க உலகத்துல நீங்கெல்லாம் தப்பு பண்ணிருக்கீங்க. அந்த ஆளு பாதி ராத்திரி வந்திருக்காரு, கூட விழுந்து வந்து நான் இந்த பொண்ணோட தான் வாழ்ந்துட்டு இருக்கேன்னு சொல்றாரு. எல்லாம் அவங்க அதெல்லாம் உண்மையா நினைச்சுக்கிறாங்க. முதல்ல அவங்கள கெட்ட வார்த்தையில திட்டுறது, இந்த பொம்பளை அப்படி இப்படி சொல்றதெல்லாம் விடுங்க. எவ்வளோ கெட்டவங்களா இருந்தாலும் உங்களை பெத்த தாய். அடுத்தது வந்து அவங்க அப்படி இருக்கிறதுக்கான ஒரு காரணம் இருக்கு. அந்த காரணத்தை நீங்க ட்ரீட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க சரியாயிடுவாங்க. அட்லீஸ்ட் உங்க வாழ்க்கையில இன்னும் பிரச்சனை இல்லாம இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க கட்டுப்பாடோட வாழணும். நீங்க புருஷனோட சந்தோஷமா இருக்கீங்கல்ல, எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. பசங்களை நல்லா வளர்த்துங்க, பசங்களுக்கு உதாரணமா வாழணும். புரியுதா? அவங்கள முதல்ல திட்டுறது, அடிக்கிறது, வன்முறை பண்ணறத நிறுத்துங்க. அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனைக்கு மருந்து சாப்பிட்டுட்டாங்க, அவங்க நார்மல் ஆயிடுவாங்க. ஆனா இன்னொரு விஷயம் சொல்றேன், நார்மல்னா மருந்து சாப்பிட்டுட்டே இருக்கும்போது நார்மலா இருக்காங்கன்னா மருந்து ஸ்டாப் பண்ணிட்டு மறுபடியும் அந்த பிரச்சனை வரும். அதனால ப்ராப்பரா அவங்களுக்கு அந்த 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 கண்டிஷனை மேனேஜ் பண்ணும். முதல்ல நீங்க டாக்டரை கூட்டிட்டு போனீங்கன்னா அவங்க கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. சரியாம்மா? சரி, புரிஞ்சுதா? நீங்க கிளம்புங்க. இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? உங்க கையை காமிங்க. ஆஸ்பத்திரியில இருந்தீங்க? பெரிய ஆஸ்பத்திரியில இருந்தேன் மேடம். போன 10ஆம் தேதி உங்களை டாக்டர்கிட்ட காமிக்க போறோம். நீங்க உங்களுக்கு மருந்து மெடிசின் தேவை. தலைக்குள்ள வலிக்கிறது சொல்றீங்கல்ல, அதுக்கு மெடிசின் தேவை. முதல்ல மெடிசின் சாப்பிட்டு உடம்ப நல்லா சரி பண்ணீங்க. டாக்டர் கொடுக்கறத மருந்து கரெக்டா சாப்பிடணும். அப்பதான் நிம்மதியா வாழ முடியும். ஓகே? டாக்டர் போய் பாருங்க. கிளம்பு. மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.